ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பலூன் வச்சு சூப்பராக வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, பலூனும் நியூஸ் பேப்பரும் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு மெயினான பொருட்கள். ஓகே, வேறு எதுவுமே தேவையில்லை, இது ரெண்டுமே போதும். ஓகே, இதில் வந்து ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரிப்பாக எடுத்துகிட்டு ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மொத்தமாக எடுத்து பேப்பர் சுற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா வெயிட்டாக கிடைக்கும். வெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து நிற்காது. அதனால் நம்ம மெலிசா சுற்றுறது தான் வந்து நல்லது. ஓகே, இப்போ நான் கிழிச்ச மாதிரி நல்லா எந்த பேப்பராக இருந்தாலும் மெலிசா வந்து கிழிச்சிட்டு இந்த மாதிரி மெலிசா ரோல் பண்ணிக்கோங்க. வெயிட் இருக்கக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபெவிக்கல் பாட்டில் இருந்தது இல்லையா, அதில் வச்சு ரோல் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் பெரிய பாட்டிலாக இருந்தாலும் ஓகே தான். இது ஏதோ ஒன்று ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கணும். அது ஏதோ ஒரு மூடியோ ஏதோ ஒன்று வச்சு சுற்றிக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ சுற்றியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பலூன் எடுத்துகிட்டு, பலூன் வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஓகே தான். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் பலூன் இருந்தது. அது ஃபுல்லாக ஊதுனா தான் அது ஹார்ட் ஷேப்புக்கு வரும். நான் ஃபுல்லாக ஊதலை, கம்மியாக தான் ஊதியிருக்கேன். ஓகே, அது மேலே இந்த ரவுண்டு வச்சு நம்ம இந்த நியூஸ் பேப்பர் ரோல் வச்சு ஒட்ட வேண்டியதான். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து வெறும் இதில் மட்டும் நியூஸ் பேப்பர் ரோலில் மட்டும் கம் தடவிட்டு ஒட்டினேன். அது வந்து ஒட்டலை. ஏன்னா நம்ம பலூன்லேயும் வந்து கம் தடவணும். இப்போ நான் தடவுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பலூன்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து நின்றுக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து இதை ஒட்டி ரொம்ப நேரம் காய வைக்கணும். அதே மாதிரி ஒரு சைடு ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஒட்டணும். அப்படி இல்லைன்னா நம்ம பலூனில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அது வழுக்கிட்டு விழும். இது தெரியாமல் நான் வந்து அவசரமாக ஒட்டுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. நான் எடுத்து இந்த பக்கம் ஓட்டும்போது அந்த பக்கம் விழுந்துச்சு, அந்த பக்கம் ஓட்டினா இந்த பக்கம் விழுந்துச்சு. நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பொறுமையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் பிரச்சனை. உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணுறேன்னு சொல்லி கீழே விழுந்துட்டு இருந்தது. நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி வந்து ஒட்டும் போதே சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் அதனால தான் நான் பொறுமையாக செஞ்சு வீடியோ ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம பொறுமையாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படி இல்லைன்னா வந்து நகர்ந்து போயிடும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நகர்ந்து போகுது பார்த்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன டிப் தான். நம்ம பண்ணும்போது நம்மளே செய்யும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தானே கற்றுப்போம். இப்போ நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப்ட்டு ரொம்ப சூப்பரான கிராஃப்ட்டு, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் வரும். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. எனக்கு நியூஸ் பேப்பர் கலரே பிடிச்சி தான் இருக்குது. அதுவே ஆன்டிக் பீஸ் மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதனால தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. உங்கள் விருப்பம் தான். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. இது மாதிரி சைட்லேயும் ஒட்டணும், அடியிலையும் ஒட்டணும். அப்புறம் அதை நல்லா காய விடணும். காய வைக்காமல் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்து விழுந்துடும். அதனால் காய வச்சு தான் எடுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக வந்து செய்யுங்க. ஸ்லோவாக செஞ்சு காய வச்சு செய்யுங்க. இதில் 2 வேலை தான் ஆக்சுவலி. நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணுறதும், அதை வந்து இது மாதிரி ரவுண்டாக ஒட்டுறதும், அதுக்கப்புறம் அதை ஒட்டி காய வைக்கிறதும் ரொம்ப பெரிய வேலை இல்லை. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது நம்மளது வந்து நல்லா பானை மாதிரி ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதனால் அதை இது மேலேயாவது வச்சா தானே நல்லா நிற்கும். அதனால் அதுக்கு அடியில் ஸ்டாண்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாஸ்கிங் டேப்போட அந்த அட்டை ஃப்ரீயாக இருந்தது. அதை வந்து நான் எடுத்துகிட்டு அதில் வந்து அதே நியூஸ் பேப்பர் ரோலை தான் வந்து சுற்றி ஒட்ட போகிறேன். வேறு எந்த டெக்கரேஷனும் இதுக்கு பண்ண போகிறதில்ல. ஓகே, இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் வரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக வரும். சின்ன பிள்ளைங்க கூட ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், அதே சமயத்தில் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதில் நீங்கள் எந்த சைஸ்க்கு செய்கிறீங்களோ அதுக்கு மாதிரி இதை ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை டெஸ்க் ஆர்கனைசராக நீங்கள் பென்சில் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்து. இதுக்கு தேவை நியூஸ் பேப்பரும் பலூன் மட்டும்தான். இப்போது நம்ம இது மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ரிங் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிடச்சிச்சு. அது மேலே நான் அதை வச்சுட்டேன். அது மேலே என்கிட்ட ஆல்ரெடி நான் செஞ்ச ஃப்ளவர்ஸ் இருந்தது, அந்த பூங்கொத்து எடுத்து அதில் வச்சுட்டேன். ஓகேவா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.